பட்டாம்பூச்சி மாதிரி 15 வயசு புள்ள. அதுகிட்ட என்ன தேவை உங்களுக்கு இருந்துச்சு? வீட்டுல பொண்டாட்டி மாதிரி இல்லையா? எதுக்கு கை வைக்கிறீங்க? எல்லா அப்பா அம்மாரு நல்லா கேள்வி கேட்கிறேன். எல்லா அப்பா அம்மாரு தெரிஞ்சுக்கோங்க, எல்லா அம்மா அம்மாரு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆம்பளை பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்னு, பெண்கள் கிட்ட எப்படி வளர்க்கணும்னு பிள்ளைகளை நல்லபடியா இப்ப இருந்தே வளங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பெண்களை மரியாதையா நடத்தணும்னு சொல்லி. பொம்பளை பிள்ளைங்க பயம் இல்லாம சொல்லுங்க. எவனாவது கை வச்சா கத்துனா அடிங்க, கண்ணத்துல சாகடிங்க. எவனாவது எங்க உடம்ப தொடறதுக்கு அவனுங்க யாரு? என் உடம்ப தொடறதுக்கு அவன் யாரு? அரைங்க கண்ணத்துல. இத நியாயம் கிடைக்க வேண்டிய விஷயம். அவளை ஒரு நாள் அவளை சித்திரவதை பண்ணிருக்கான் இந்த சமூகம். ஒவ்வொரு நாளும் அவளை சித்திரவதை பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை பண்ணிருக்கீங்க. யாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? நாங்க இத்தனை வயசுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் எங்க கஷ்டத்தை சொல்லி அழுவோம். ஏன் அவளை எல்லாரும் ஒதுக்குனீங்க? யாருமே அவளை கிட்ட இருக்கலையே. அந்த பிள்ளைக்கு யாராவது பக்கத்துல இருந்திருந்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு அவசரம் இறந்து போறதால இத்தனை பேர் போராடுறீங்க. ஏன் ஒருத்தர் கூட அந்த டைமுக்கு அவருக்கு துணையா இருக்கல? இந்த உண்மையை வெளியே கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? உண்மையை பேச பயப்படாதீங்க. எப்பவுமே உண்மையை பேச பயப்படாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க பயம் இல்லாம சொல்லுங்க. எவனாவது கை வச்சா கத்துனா அடிங்க, கண்ணத்துல சாகடிங்க. எவனாவது எங்க உடம்ப தொடறதுக்கு அவனுங்க யாரு? என் உடம்ப தொடறதுக்கு அவன் யாரு? அரைங்க கண்ணத்துல. கட்டாயம் குட் டச் பேட் டச் பிள்ளைகளுக்கு முதல்ல போசம் படிச்சு கொடுங்க. பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க. ஸ்பீக் அப் பண்ணுங்க. யாராவது தப்பா பயன்படுத்த பாக்குறாங்களா அறைய சொல்லி கொடுங்க. பிள்ளைல தைரியமா வளங்க. வாய மூடு, சொல்லாத வெளியே சொல்லாதன்னு சொல்லி பழக்காதீங்க. சொல்லி பழக்கி தான் இந்த பிள்ளை இப்படி போச்சு. ஒரு தாயிட வேதனை இன்னும் எத்தனை தாய்மார் வேதனை பண்ண போறீங்க? எத்தனை தாய்மார் அட போறீங்க? தைரியமா பேசுங்க, தைரியமா பேசுங்க. பிள்ளைங்கள அடிக்க சொல்லி கொடுங்க, கராத்தே கத்து கொடுங்க, உதைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. இந்த நாய்களுக்கு அதுதான் சரியான தண்டனை. மானத்தை வாங்க, நடு தெருவுல மானத்தை வாங்குங்க. அப்பதான் இந்த மாதிரி நாய்கள் திருந்தும். உங்களுக்கு என்ன தேவை? படிக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி 15 வயசு புள்ள. அதுகிட்ட என்ன தேவை உங்களுக்கு இருந்துச்சு? வீட்டுல பொண்டாட்டி மாதிரி இல்லையா? எதுக்கு கை வைக்கிறீங்க? எல்லா அப்பா அம்மாரு நல்லா கேள்வி கேட்கிறேன். எல்லா அப்பா அம்மாரு தெரிஞ்சுக்கோங்க, எல்லா அம்மா அம்மாரு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆம்பளை பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்னு, பெண்கள் கிட்ட எப்படி வளர்க்கணும்னு பிள்ளைகளை நல்லபடியா இப்ப இருந்தே வளங்க. அப்ப எல்லா அப்பா அம்மாரும் எல்லா அப்பா அண்ணாமாரும் திருந்தும் போது சமூகம் திருந்தும். இந்த மாதிரி நாய்கள் உருவாகாது, இந்த மாதிரி நாய்கள் உருவாகாது. இது ஒன்று இல்ல, இன்னும் பல இருக்கு. ஆனா இப்ப இதுதான் வெளியே வந்திருக்கு. வித்யாவுக்கு அப்புறம் நாங்க போராடுறது இதுக்காக போராடுறோம்.